Hello everyone, welcome to Professor Academy. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக நீங்கள் இப்போ ஸ்டேட் லெவல் மார்க் எக்ஸாம் மோஸ்ட்லி எல்லாரும் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரம் த ப்ரொஃபஸர் அகாடமி. ஸோ அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்காக கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அண்ட் டிபிஎம்எஸ் கொஷின்ஸை வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ஏரியாலேருந்து கொஷின்ஸ் வரும் அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் சால்விங் அலாங் வித் மீ. Canonical product of sum, that is POS, for the Boolean function f is equal to AB plus CD is. ஸோ இதை வந்து நீங்கள் POS ஃபார்ம், இது என்ன ஃபார்மில் இருக்குது? திஸ் இஸ் இன் SOP ஃபார்ம். இது வந்து SOP ஃபார்மில் இருக்குது. ஸோ SOP ஃபார்மில் இருக்கிறத வந்து POS ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் மேக்ஸ்டம் ஃபைண்ட் பண்ணலாம். SOP ஃபார்மில் இருக்கிறப்ப யூ கேன் கெட் த மின்டர்ம்ஸ். POS ஃபார்மில் இருந்தால் வந்து மேக்ஸ்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து நவ் இட் இஸ் இன் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த பர்டிகுலர் கொஷினை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு தேர் ஆர் மோர் தென் ஒன் வே. ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன், நமக்கு ஈஸியான வே அப்படின்றப்ப வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் சிடி, ரைட்? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லைன்னு தெரியும். எஸ்ஓபியில் தான் இருக்குது, ஆனால் ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி இல்லைன்னு தெரியும். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ எஃப்ல எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? ஏ, பி, சி, டி. தட் மீன்ஸ் இந்த எல்லா ஈச் டேர்ம் மின் டேர்ம் வந்து ஷுட் ஹாவ் ஆல் தீஸ் 4 ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி. ஸோ வில் ஸ்டார்ட் வித் சி. சி இஸ் மிஸ்ஸிங். ஸோ எனிதிங் சி ப்ளஸ் சி பார் இல்லையா? ஸோ ஏ ப்ளஸ் ஏ பார் இஸ் ஆல்வேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. Boolean law. A plus A along with its complement is equal to 1 இல்லையா? ஒன்று வந்து இது 0வா இருந்தால் இது 1ஆ இருக்கும், இல்லை இது 1ஆ இருந்தால் 0வா இருக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அந்த கான்செப்டை எனிதிங் மல்டிப்ளைட் பை 1 வந்து will not make any difference அப்படி. ஸோ ஏபி சி ப்ளஸ் சி பார் ப்ளஸ் சிடி. ஓகே, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏபிசி. those who have already learnt இது வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலான்றது எல்லாருக்கும் தெரியும். ஏபிசி பார் தென் சிடி. ஓகேவா? ஸோ அதே போல் ஏபிசி பாரில் டி டேர்மும் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து நான் அப்படியே ஏபிசியோட என்னவா இருக்கும்? ஒன்று டி பார் வரும், தென் ஏபிசி டி வரும். அதே மாதிரி இந்த டேர்மோட ஏபிசி பார் டி plus ABC bar D bar. Okay, so இதே மாதிரி we have to convert this term also, CD. So plus என்னவா வரும்? CD first will include B, இல்லைன்னா A include பண்ணிக்கோங்க. A include பண்ணணும்னா it will be A bar plus ACD. ஓகே, ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லலை, பிகாஸ் இவ்வளோ எக்ஸாம் இட்ஸ் ஆல்ரெடி நியர் இல்லையா? ஸோ எல்லாமே இது படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஹவு டு கன்வெர்ட் இன்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுதான் அதுக்கான ஸ்டெப்பு. ஸோ ஒரு தடவையும் ஒரு டேர்முக்கு யூ ஹாவ் டு இன்க்ளூட் மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து சி ப்ளஸ் சி பார். அதுக்கப்புறமா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி ப்ளஸ் ஏபிசி பார் வந்துடுச்சு ப்ளஸ் சிடி இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து டி மிஸ்ஸிங்காக இருக்கா? அப்போ வந்து ஏபிசி டி ப்ளஸ் டி பார் மல்டிப்ளை பண்ண, அப்படி தான் எனக்கு இந்த 2 டேர்ம் வந்திருக்கு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குன்றதுனால இதை நான் அப்படியே வந்து ஐ ஹவ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நானே வந்து இதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிடியில் ஏ மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ ஏ பார் சிடி ப்ளஸ் ஏசிடி. அகைன் இந்த டேர்மில் பி, இந்த டேர்மில் பி மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இதை நான் இன்னும் ரீரைட் பண்ணால் ஐ ரைட் ஹியர் ஏபிசிடி பார் ப்ளஸ் ஏபிசிடி ப்ளஸ் ABC bar D plus ABC bar D bar plus இதோட include B term A bar B C D. next time வந்து A bar B bar C D.
plus A B bar C D plus A B C D. அவ்வளவுதான். Now it is in standard form. Now it is in standard form. இதுல repetition of எதனா terms இருக்கான்னு பாருங்க. Then you can see A B C D and A B C D is repeated. இது repeat ஆகுது. So அதை வந்து once include பண்ணிக்கோங்க. ஓகேவா? Now இதை வந்து min terms convert பண்ணிக்கோங்க. So min termனா இது வந்து 1 1 0. This is 1 1 1. This is 1 1. எது காம்ப்ளிமெண்டா இருக்கா இங்க 0 போட்டுருங்க. Which is normal form, there you will place 1. இங்க வந்து 1 1 0 0. இங்க வந்து 0 1 1 1. 0 0 1 1. And here 1 0 1 1. So this is already there இல்லையா 1 1 1 வந்து இருக்கு. So இங்க போட வேண்டாம். அப்போ now I'll just write the min terms. What are the min terms? என்னென்ன min terms இருக்கு. So what are the min terms? M. Okay. So இது வந்து 8 4 2. Okay. So 14. M 14 வந்து min term. இது M 15 ஒரு min term. 1 1 வந்தது 15. Then this is 8 plus 4 12 and 13. So M 13. Then this is M 12. M12 and here M7, M3, minterm 3. Okay, then 1 0 1 1. So it is M11. Fine. இதெல்லாம் எனக்கு minterms. So இதில் இல்லாத termsலாம் எனக்கு max termsஆ இருக்க போகுது. அவ்வளவுதான். சிம்பிளா அப்படியே முடிச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா இதை நீங்கள் மேக்ஸ் டேர்மில் கன்வெர்ட் பண்ணி பண்ணணும். இல்லை இப்போ நீங்கள் மின் டேர்ம்ஸ் ஃபைன் பண்ணிட்டாலும் மேக்ஸ் டேர்ம் ஃபைன் பண்ணலாம். இல்லை மேக்ஸ் டேர்ம் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா மின் டேர்ம்ஸ் ஃபைன் பண்ணலாம். 0 to இப்போ 4 வேரியபிள்ஸ்னால் யூல் பி ஹேவிங் வேல்யூ 0 to 15. அதில் சிலதெல்லாம் வந்து மின் டேர்ம்ஸாக இருக்கும். த ரெஸ்ட் ஆஃப் தட் வில் பி மேக்ஸ் டேர்ம்ஸாக இருக்கும். ஸோ இந்த மின் டேர்ம்ஸ் இல்லாத எல்லாமே வந்து மேக்ஸ் டேர்ம்ஸ். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் M0 மேக்ஸ் டேர்ம். ஏன்னா 0 இல்லை. தென் M1 M2 மேக்ஸ் டேர்ம் வந்து கேபிட்டல் எம்னு எழுதுவேன். தென் M3 வந்து மின் டேர்ம். ஸோ M4 M5 M6. okay, 7 is there. So M8 M9 and M10. So these are the max terms. Okay, canonical product of this. Okay, so option D. Option D. Option D. Is that clear? ஓகேவா? இந்த வேல கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. So I hope it is clear. We'll move to the next question. We'll move to the next question. So this is which of the following is an invalid register transfer statement? இது வந்து register transfer language இல்ல register transfer statement கூட நம்ம சொல்லுவோம். ஓகேவா? So normally பார்த்தீங்கன்னா this is first option A, option B is general. R1 register, R2 register value add பண்ணி you are storing it in R3. Okay. அதே மாதிரி இங்க வந்து R1 ஓட additional R2 add பண்ணி you are storing it in R1. ஓகேவா? And this R1, R2ல R1 ஸ்டோர் பண்றீங்க. Later R3ல R1 வந்து ஸ்டோர் பண்றீங்க. Because this is semicolon இருக்கு. So which of the following is invalid ன்னு கேட்டிருக்காங்க. Invalid ன்றப்ப that is option C. Invalid is option C. Why option C அப்படின்னா கமா போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களே. So that means parallel ரெண்டுமே at a time. Here serially it happens. Like first வந்து R2 R1ல ஸ்டோர் பண்றாங்க. Then next stepல R3 is being stored in R1. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப்பிங் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? R1 into R2 R2 into R1. So it will happen at the same time. Parallel execution நடக்கும். But இது வந்து ரெண்டு வேல்யூ ஸ்வாப் ஆகிற மாதிரி இருக்கு. So it will create a problem. அதனால option C வந்து invalid. It is invalid. Fine.
We'll move to the next question. If you are having any doubt, you can post your query in the comment box. Which of the following statement is false? கண்டிப்பா சிஸ்க் ரிஸ்க் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சிஸ்க் அண்ட் ரிஸ்க் வந்து ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? சிஸ்க் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? ஆர்கிடெக்சர் இஸ் பேஸ்ட் ஆன் ஹார்ட்வேர்ட் கண்ட்ரோல் யூனிட். Okay, then in microprogrammed approach, the control signals are generated by machine instructions. Yes, hardwired control is faster than microprogrammed control. Obviously, இது true, இதுவும் true. Horizontal microprogram control unit is used in parallel processing applications. Yes, parallel processing applications la நம்ம horizontal microprogram control unit வந்து யூஸ் பண்ணுவோம். So, which is false? நம்ம எல்லாருக்கும் தெரியும் CISC architecture வந்து it's not hardware based, it is microprogrammed approach. ஓகேவா? ரிஸ்க் தான் வந்து ஹார்ட்வேர் கண்ட்ரோல் ரெண்டுமே லைக் சம்டைம்ஸ் வந்து சிஸ்க் கேன் ஆல்சோ பி மாடிஃபைட் வித் த ஹார்ட்வேர்ட் ஆல்சோ பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹார்ட்வேர்ட் கண்ட்ரோல் யூனிட்ன்றது இட்ஸ் நாட் ட்ரூ. இட் இஸ் பேஸ்ட் ஆன் மைக்ரோ ப்ரோக்ராம்ட் அப்ரோச். இட் இஸ் பேஸ்ட் ஆன் மைக்ரோ ப்ரோக்ராம்ட் அப்ரோச். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Sorry, according to this question, the false statement is option A. Okay, the false statement is option A. Fine. So kindly do learn all the risk and CISC property. மெயினா வந்து பைப்லைன் எது சப்போர்ட் பண்ணும், ரிஸ்க் வந்து பைப்லைன் சப்போர்ட் பண்ணும், சிஸ்க் வந்து பைப்லைன் சப்போர்ட் பண்ணாது. வேர்ட் ஒன் லென்த் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒன் வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்கும்? ரிஸ்கில் ஒன் வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஒன் வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அண்ட் சிஸ்கில் வந்து வேரியபிள் லென்த் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் சிஸ்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் அட்ரஸிங் மோட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும். ரிஸ்க் வந்து அந்த அளவுக்கு ஃபியூ ஜென்ரல் வந்து பேசிக்கான அட்ரஸிங் மோட்ஸை மட்டும்தான் அது சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் அபவுட் ரிஸ்க் அண்ட் சிஸ்க்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. Next, the number of different Boolean functions that can be generated by n variables is equal to. They are asking about Boolean functions. ஓகேவா? ஸோ பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலி என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n பவர் n பவர் n அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு இது என்ன கைண்ட் ஆஃப் வேரியபிள்ன்றது இது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு இந்த n. ஓகேவா? ஸோ என்ன கைண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன்னா பூலியன் ஃபங்க்ஷன் 2, பூலியன் வேரியபிள்னாலும் 2. ஓகே, n வேரியபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பட் பூலியனா இல்லையான்றது இங்கே கிளாரிட்டி இல்லை. ஈவன் தோ மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இது இல்லைன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸில் தான் வந்து நமக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ பூலியன் ஃபங்க்ஷனுக்கான 2, பூலியன் ஃபங்க்ஷனுக்கான 2, நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் என்ன கைண்ட் ஆஃப் வேரியபிளுக்கு வந்து இருக்கணும். பட் வந்து வேரியபிள் வந்து நமக்கு கிளியராக வெதர் இட் இஸ் பூலியன் ஆர் n வேரியபிள்ஸ்ன்றது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ n வேல்யூடுன்றது தெரியல. பட் ஃப்ரம் த கிவன் ஆக்சுவலி இந்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கில் வந்து மற்ற ஸ்டேட் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, லைக் ஸ்டேட் லெவல் செட் எக்ஸாமினேஷன்ஸ் கொஷின்ஸ், அந்த மாதிரியான கொஷின்ஸு அதெல்லாம் அனலிசிஸ் பண்ணி தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஆன்சர்ஸ் கிளியராக இல்லைன்னா எலிமினேஷன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த n-1ன்றது பிகாஸ் n வேரியபிள்ஸ் இருந்தாங்க, ஸோ n-1 வராது, 2 பவர் n வராது, 2 பவர் n-1 வராது. ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் திஸ் அண்ட் திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் Boolean function of Boolean variable, n Boolean variables, n Boolean variables. So it is 2 power n. Fine. So the answer is this B. Answer is B.
Next question. A direct mapped cache memory. Okay, this is also important. Cache memory லிருந்து வந்து உங்களுக்கு இந்த மெமரி ஹைரார்கிலிருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? மெமரி ஹைரார்கில் வந்து which is faster, which is slower. ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர் கேட்ச் ரேமோட டிஃப்ரெண்ட் SRAM, DRAM அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதர்வைஸ் யூ கேன் ஹாவ் a question, numerical question from this side. A direct mapped cache memory of size, cache உடைய size என்னது? நமக்கு 1 MB. cache உடைய size 1 MB. block size, block உடைய size வந்து 2 KB. ஓகே. அண்ட் டேக் பிட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேக் பிட் வந்து 9 பிட்ஸ். டேக் வந்து 9 பிட்ஸ். ஸோ வாட் தே ஆஸ்கிங் ஃபார் சைஸ் ஆஃப் மெயின் மெமரி. அப்போ டைரக்ட் மேப் கேட்ச்டு. ஓகேவா? ஸோ இதுதான் டைரக்ட் மேப்பிங், கேட்ச் மேப்பிங் மெத்தட்ல வந்து டைரக்ட் அசோசியேட், செட் அசோசியேட்டிவ், ஓகேவா, ஃபுல்லி அசோசியேட்டிவ் அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைரக்ட் மெத்தட்ல வந்து ஃபார் மெயின் மெமரி வந்து யூ வில் பி ஹேவிங் பிளாக் ஆஃப்செட் அண்ட் பிளாக் நம்பர். ஓகேவா? ஸோ கேட்சுக்கு வந்து நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா டேக் பிட் இருக்கும், இண்டெக்ஸ் பிட் இருக்கும். இண்டெக்ஸ் பிட் என்னன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ். கேட்ச் நம்ம எப்படி டிவைட் பண்ணிருப்போம்னா லைன்ஸ்ல. இதுதான் கேட்ச்னா லைன்ஸ். அண்ட் மெயின் மெமரியுமே பிளாக்ஸ் லைன்ஸ் ரெண்டுமே சேம். இந்த சைஸும் அண்ட் இந்த சைஸ் வந்து சேமா இருக்கும். தோ கேட்சோட சைஸ் வந்து வில் பி லெஸ் தென் மெயின் மெமரி சைஸ் விட கம்மியாக தான் இருக்கும். பட் பிளாக்கோட சைஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இண்டெக்ஸ் அண்ட் இது வந்து அதே பிளாக் ஆஃப்செட் ஆர் லைன் ஆஃப்செட். ஓகேவா? ஸோ பிளாக்கோடைய சைஸ் என்னது? நமக்கு பிளாக்கோடைய சைஸ் வந்து 2 கேபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோக்கு வந்து 2 பவர் 10 கிலோக்கு 2 பவர் 10. ஸோ 2 இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ இட் மீன்ஸ் இட் இஸ் 2 பவர் 11. ஸோ பிளாக்ஸ் ஆஃப்செட் வந்து எனக்கு 11. இங்கேயும் 11. பிளாக் ஆஃப்செட் வந்து 11. அண்ட் டேக் பிட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் 9. டேக் பிட் வந்து 9. So I have to know number of lines. எத்தனை number of lines. அப்போ catch divided by the block size will give you number of lines. Catch வந்து 1 MB divided by 2 KB. ஓகேவா? 1 MB எப்படி எழுதலாம்? 2 பவர் 20 மெகாபைட்ஸ்ன்றதுனால 2 பவர் 20. இப்போதான் சொன்னோம் 2 கேபின்றது வந்து 2 பவர் 11. ஸோ இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப யூ வில் கெட் 2 பவர் 9. ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 2 பவர் 9. அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு 9 பிட்ஸ் இஸ் இனஃப். 9 பிட்ஸ். அப்போ எனக்கு டோட்டல் இது. ஸோ எனக்கு மெமரியோட சைஸ் கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது டேகோ இண்டெக்ஸ்ன்னு செப்பரேட்டடாக இருக்குல்ல, இங்கே வந்து அது சேமாக தான் இருக்கும் 18 பிட்ஸாக. ஸோ எனக்கு டோட்டலாக மெமரியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 + 9 + 11, 2 பவர் 9 + 9 + 11. So it's nothing but 2 power 29, which can be written as 2 power 9 into 2 power 20. 2 power 9 is nothing but 512. 20 is MB. So 512 MB. Option A. Option A. Okay, va? It's 512 MB. Next. Which of the following logic expression is equivalent to x plus y, x plus z? இது வந்து நார்மல் நீங்க சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணி குவிக்காக வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரியான கொஷின் கேட்கறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் மெத்தடில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் இசட். ஓகேவா? There were some questions related வந்து 80825 அதெல்லாம் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு வெரி ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து லெஸராக தான் இருக்கும். ஸோ டு நாட் கெட் கன்ஃபியூஸ் வித் தோஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேவா? எக்ஸ் டாட் எக்ஸ்
ஓகே, plus x dot y. இது முடிஞ்சுதா? தென் வந்து x dot z plus y dot z. ஸோ இந்த த்ரீ டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா x காமனாக இருக்குது. x dot x is nothing but x plus x dot y plus x dot z plus y dot y. இதில் x காமனாக எடுத்துட்டிங்கன்னா x is equal to 1 plus y plus z plus y dot z and anything added to 1. எத்தனை வேணா ஐட்டம்ஸ் இருக்கட்டும், anything, எத்தனை வேரியபிள்ஸ், anything added to 1 is 1. So this is nothing but x plus y dot z. x plus y dot z. So option A is right. Option A is right. Fine. I hope it is clear to all. Next. இதுவுமே கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. The 2's complement representation of -13 in 8-bit system is 8-bitன்னு அவங்க சொல்லிட்டாங்க. 2's complement ஓகேவா, அது -13 -13. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 13 நம்ம வந்து 4-bit ரெப்ரசன்டேஷனில் எப்படி எழுதுவோம்? 8 + 4, 8 + 4 வந்து 12, 0 1 1 1 0 1. ஸோ இதுக்கான 8-bit representation 0 0 0 1 1 0 1. ஸோ இதுக்கான 2's complement 1 1 1 1 0 0 1 0, adding 1 over here. So this is nothing but 1 1 1 1 0 0 1 1. Ma'am, இதில் என்ன மேம் ஸ்பெஷாலிட்டி? 2's complement representation of -13 அப்படின்னா 13ஓட 2's complement கண்டுபிடிச்சா சரியா போச்சு. இது ஒன்றும் ட்ரிக்கி இல்லையே. இப்படி இன்கேஸ் உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 2's complement representation of +13 கேட்கலாம். in 8-bit system +13 உடைய 2 +13 உடைய 2's complement representation வந்து is nothing but 0 0 0 1 1 0 1. அவ்வளோதான். You will not convert it into 2's complement. You will not convert it into 2's complement. Is that clear? நெகட்டிவ் நம்பர்ஸை மட்டும் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி 2's complementல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மற்றது பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து அதோடைய ஒரிஜினல் வேல்யூவாக தான் 2's complementலையுமே வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணும். அதுதான் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸை அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேண்டி. Okay, so in this case when it is negative number, so this is the option A is the answer. Option A. So, in a microprocessor, the addressing mode used in the instruction move AL BX. See, உங்களுக்கு ஒரு question multiplication வந்து கொடுத்துருந்தோம். பட் வந்து அது கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் மோஸ்ட்லி வந்து அடிஷன் சப்ராக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரெஜிஸ்டர்ஸை பேஸ் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் கொஷின்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் மைட் நாட் தே நாட் லைக் அது கொஞ்சம் ஆன்சர்ஸும் அதில் வேரியேஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூசிங் கொஷின்ஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்டேட் லெவல் மார்க் எக்ஸாம் கொஷின்ஸில் 1 or 2 கொஷின்ஸ் மிஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா மேபி லைக் அதோடைய ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. Okay, so in a microprocessor, the addressing mode used in the instruction move AL BX. So இது என்ன addressing mode is also important. ஸோ ஒரு விஷயமும் நான் செப்பரேட்டாக அட்ரஸிங் மோட்ஸ்க்கான வீடியோஸுமே போட்டிருப்பேன். ஸோ அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அட்ரஸிங் மோடை பற்றி எலாபரேட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இமீடியட் டைரக்ட் ரெஜிஸ்டர் அண்ட் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் இருக்குது. சி இந்த ஒரு இப்படி பாக்ஸ் மாதிரி வந்துச்சுனாவே யூ கன்சிடர் இட் ஆஸ் இன்டைரக்ட். அது ஒன்று வந்து நீங்கள் க்ளூவாக வச்சுக்கோங்க. இட் வில் பி இன்டைரக்ட். ஓகே, இந்த ஏஎக்ஸு பிஎக்ஸு dx இதெல்லாம் வந்து we will be using for sometimes cx also for registers. இந்த நேம் வந்து will be using for registers. ஓகேவா, so it is nothing but register indirect. It is nothing but register indirect. இது வந்து ஆன்சர் வந்து register indirect.
ஓகேவா? இங்கே கன்ஃபியூஷனும் இல்ல. ஓகே. இம்மீடியட் இல்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? டைரக்ட் இல்லன்னும் தெரிஞ்சுச்சு. அண்ட் ரெஜிஸ்டர் வந்து because it is using register, so it is register indirect. And in some cases double box கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்படி indirect ஸ்பெசிஃபை பண்றதுக்கு they will be using double boxes. ஸோ இங்கெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வித் எலிமினேஷன் மெத்தட் தான் யூ கேன் அரைவ் அட் த ரைட் ஆன்சர். நமக்கு தெரியும் இட் இஸ் நாட் இமீடியட்ன்றது, இட் இஸ் டைரக்ட்ன்றப்போ கூட வந்து இங்க வந்து நம்ம ரெஜிஸ்டர்ஸை வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் டைரக்ட் ஆல்சோ. Okay, so that is why it is register indirect. So it is option D. Next, a 4 to 1 multiplexer can be used to implement. So, ஒரு 4 to 1 multiplexer, 4 to 1 multiplexer என்னது? 4 inputs இருக்கும் இல்லையா? It will be having 4 inputs and இங்க வந்து I'll be having 2 selection lines. அப்ப அது வந்து A, B. இந்த இன்புட்டுக்கு நான் வந்து I0, I1, I2, I3 அப்படி கொடுக்குறேன்னா மொத்தமாக எத்தனை வேரியபிள்ஸ்? ஏபி, இது வந்து 3. எனி 3 வேரியபிள் பூலியன் ஃபங்க்ஷன். இதுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கும் எஃப். திஸ் இஸ் 4 cross 1 mux. This is 4 cross 1 mux. So any 3 variable Boolean function. Any 3 variable Boolean function. Sorry, I'm looking into your comment section. Now only I'm able to view that. D also correct, ma'am. எந்த கொஷனுக்கு சொன்னீங்க? ப்ரீவியஸாவா? ஓகே, சரி. இனி வந்து I'll follow up your comments also. ஓகேவா? So I didn't notice that. Yeah, we can add selection lines also. Yes, selection lines வந்து 2 தான். 4க்கு வந்து பேசிக்கா 2 selection lines தான் இருக்கும். வேற வந்து அடிஷ்னலா நம்ம எக்ஸ்ட்ரா selection lines வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் 2 selection lines is must. அப்போ நம்ம இதுக்கு அவுட்புட் எப்படி எழுதுவோம்? எஃப்க்கு அவுட்புட் எப்படி எழுதுவோம்? ஏ பார் பி பார் டாட் ஐ நாட் பிளஸ் ஏ பார் பி ஏ பார் பி ஐ1 இல்லையா? பிளஸ் ஏ AB bar I2 plus AB I3. அப்போ இது 3 variables ஆயிடுச்சு இல்லையா? Something I0, I1, I2, I3ன்றது வந்து the other variable. So AB. So 3 variables. X plus YZ. செந்தில் குமரன் சார் என்ன கேட்குறீங்க? X plus YZக்கு ஓ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி இது வந்து எக்ஸாம் பேப்பரில் வந்து தான் இது அப்படியே வந்து அதர் ஸ்டேட் எக்ஸாம் இருந்து எடுத்த கொஷின் தான். ஸோ சம்டைம்ஸ் இப்போ இந்த மாதிரி கொஷின் சேம் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏனாலும் பினாலும் எது நீங்கள் மார்க் பண்ணியிருந்தாலும் யூ கேன் மார்க் ஒன்லி ஒன் டியூரிங் த எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கு வந்து அவங்க மார்க் கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் போத் ஆர் கரெக்ட். பிகாஸ் போத் ஆர் கரெக்ட். Okay. So for this question, any 3 variable Boolean function. Any 3 variable Boolean function தான் ரொம்ப appropriate இருக்கும். ஓகேவா? Then, those questions were from computer system architecture. இந்த question வந்து which one of the following, it's from DBMS, which one of the following is not included in the classical ER model. நம்ம இஆர் மாடல் படிச்சிருக்கோம். இஆர் மாடலில் பார்த்தீங்கன்னா என்டிட்டிஸ் இருக்கும், அதோட ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இன்டிகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்காது. இன்டிகிரிட்டி
constraints வந்து இருக்காது. So they are asking about which is not included, which is not included. So integrity constraints will not be included. Okay. Bharti Pritha ma'am, you are asking for once again explain which question number 1. Kindly mention you are asking for which question. I'll explain it again, okay, later. So I hope this question it is very clear, right? Integrity constraints na நம்ம வந்து values limit பண்றது, check constraints போடுறது, range set பண்றது, ஓகேவா, default values வைக்கிறது, அது எதுவுமே வந்து will not include in the ER model. அது வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்றப்ப தான் integrity constraints ரிலேஷனலா அது கன்வெர்ட் பண்றப்ப தான் will be imposing some integrity constraints. This question, let R be a relation with attributes A, B, C, D, E, F and let the following functional dependency hold. இது எல்லா functional dependency hold ஆகுது. Given the above functional dependency, which of the following functional dependency does not hold ன்னு கேட்குறாங்க. Does not hold க்கு we have to check. இங்க என்னென்ன இருக்கு? A, C, D, A, D, B. அதுக்கு மட்டும் closure கண்டுபிடிங்க. A க்கு closure கண்டுபிடிங்க. C, D க்கு closure கண்டுபிடிங்க. A, D க்கு closure கண்டுபிடிங்க. Then B க்கு closure கண்டுபிடிங்க. A closure பார்த்தீங்கன்னா A determines B. Okay, A, B and C. Okay, B brings E. இதெல்லாம் தான். Right? If I'm not wrong, correct தான். CD closure, CD வந்துரும். E இருக்கு, F இருக்கு. E, F. Anything other than that? இல்ல. AD closure, AD வந்துருச்சு. A brings B, C. CD இருக்கனால E, F. AD closure வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். B closure, B brings E. B brings E. அவ்வளவுதான். அப்போ A determines C. Check whether E is there in this. Yes. So this is true. CD ல EF இருக்கா? Yes, இருக்கு. So this is also true. AD ல F இருக்கா பாருங்க? இருக்கு. So this is also true. But B closure ல BE மட்டும் தான் இருக்கு. But it says B determines CD. So this is not true. This functional dependency does not hold. B determines CD does not hold. Okay, va? Now, the next question. Most of you are having doubt in multiplexer. You want me to explain it once again? Okay. Okay, I'll explain. Let us finish this. Okay, then I'll explain that. Okay, so consider the table student. Okay, அதில் என்னென்ன attributes இருக்கு? Student number, student name, course number. So where course number, student number, course number and student name, course name. அது மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து காம்பினேஷன் ஆஃப் கீ வந்து அதை கேண்டிடேட் கீஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி கீ கிடையாது. அதாவது நீங்கள் நம்ம இப்படியே பார்த்து பழகிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ABCD அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஏடி அண்டு பிசி இது ரெண்டும் ஒரு கேண்டிடேட் கீ, இதுவும் கேண்டிடேட் கீ, இதுவும் கேண்டிடேட் கீன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கேண்டிடேட் கீ. அப்போ நம்மளுடைய ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ் என்ன ஆச்சு? ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ் வந்து A, B, C, D எல்லாமே ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ are the keys true? Which one of the following is not true ன்னு கேட்குறாங்க. Which one of the following is not true? The above table is in 1NF. The above table is in 2NF. The above table is in 3NF. The above table is in BCNF. So
இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இட்ஸ் நாட் வெரி கிளியர். ஓகே, அவங்க எந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸும் நம்ம கிட்ட கொடுக்கல. ஓகேவா? ஸோ பைனரியா இருக்கு, ரெண்டு தான் இருக்கு. தட் இஸ் பைனரி டேபிள், ரெண்டு சீரியல் நம்பர், சாரி ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் மட்டும்தான் இருக்குன்னா, அப்போ ஏ டிட்டர்மைன்ஸ் பி மட்டும்தான் இருக்கும், இல்லை பி டிட்டர்மைன்ஸ் ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் அது வந்து பிசிஎன்எஃப்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடி பிசி இது வந்து கேண்டிடேட் கீன்னு சொல்லி, அப்போ நமக்கு ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அது வந்து 3NFல இருக்கும். கன்ஃபார்மாக அது வந்து 3NFல இருக்கும். Okay, so it will be there in 3NF. But we cannot say 3NF na that will be in 2NF, 1NF for sure சொல்லலாம். Because atomicity வந்துருச்சு. 2NF என்னது partial dependencies வந்து நம்ம remove பண்ணோம். So partial dependency னா வந்து when it will be problem when non-prime attribute இருக்கிறப்ப. So non-prime attribute இங்க இல்ல. அப்போ 2NF வந்து ப்ராப்ளமே வராது. So above table வந்து sure 3NF ன்னு சொல்றாங்க. Which one of the following is not true ன்னு கேக்குறாங்க. The above table is in BCNF ன்றது தான் not true. So இங்க வந்து option D. Are you all able to follow? Option D. Okay. So at this point, I would like to explain, like வந்து உங்களுக்கு மறுபடியும் once again, the thing I always used to explain. இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. At this point, I'll revise once again. நார்மல் ஃபார்முக்கு வந்து என்ன மெத்தட் வந்து ஆல்ஃபா டிட்டர்மைன்ஸ் பீட்டா. இங்க வந்து பாருங்க, இங்க இன்னமும் கொஞ்சம் லாஜிக்கா நீங்க திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க எந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் கொடுக்கவே இல்லை. அவங்க வெறுமே கேண்டிடேட் கீ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம என்ன யோசிக்கணுன்றது இருக்கு. கேண்டிடேட் கீலேருந்து நம்ம we can derive the prime attributes. ஓகேவா? ஸோ எல்லாமே ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸாக இருக்கிறப்ப, எல்லாமே ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸாக இருக்கிறப்ப will not have a any problem. வேற எது லைக் 2NF 1NFக்கான ப்ராப்ளம் வந்து நமக்கு வராது. பட் பிசிஎன்எஃப்னு நம்மளால ஷியோரா சொல்ல முடியாது. பட் பிசிஎன்எஃப்னு நம்மளால ஷியோரா சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் டி. So alpha determines beta. So 1NF first thing வந்து பிசிஎன்எஃப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் வந்து நம்ம பிசிஎன்எஃப்க்கு வந்து we will try to do it. Okay. So BCNFல என்ன செக் பண்ணணும்னா whether alpha is candidate key or not. Alpha is candidate key or not தான் நம்ம செக் பண்ணணும். Okay. So whether if it is candidate key அப்போ வந்து டிசைட் பண்ணிடும் this is in BCNF. ஓகேவா? அதோட முடிஞ்சிடும். if it is not candidate key you will check for beta செக் பண்ணுவீங்க. இது வந்து prime attribute ன்னு பார்ப்பீங்க. if beta is prime attribute அப்போ வந்து நீங்க 3NF ன்னு கன்க்ளூட் பண்ணிடுவீங்க. 3NF ன்னு சொல்லிட்டு இன்கேஸ் அது வந்து prime attribute இல்லை நான் ப்ரைமா இருக்கு, நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்குன்னா நீங்கள் ஆல்ஃபா செக் பண்ணுவீங்க. ஆல்ஃபா செக் பண்ணோம்னா அது ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் இன் 2NF. இல்லைன்னா இஃப் இட் இஸ் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட், நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் டு நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் இருந்தால் தென் இட் இஸ் இன் 2NF. இந்த கண்டிஷன் தான். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நார்மலைசேஷன் வந்து உங்களால் பர்ஃபெக்டாக பண்ணிட முடியும். ஃபைன். ஏ க்ளோஷர் சொல்லுங்க நவீன்குமார் சார். அகெயின் சொல்லுங்க மேம். உங்களுடைய சாட் வந்து லேகிங்காக வருது. நீங்கள் அகெயின் சொல்கிறத எந்த கொஷின் கேட்குறீங்கன்றது எனக்கு லேட்டராக தான் தெரியுது. ஸோ ஃபார் விச் யூ ஆஸ்கிங் ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ரைட். ப்ரீவியஸாக ஆப்ஷன் டி, இதுக்கும் ஆப்ஷன் டி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் சிம்பிள் கொஷின்ஸ். SQL provides a number of
special aggregate functions. Which one of the following is not included in SQL? Aggregate function நமக்கு தெரியும். count, sum, minimum, max, average. அவ்வளவுதான். group by class ஓட நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்ஃபார்மா மீடியன் இல்ல. கன்ஃபார்மா மீடியன் வந்து இல்ல. 1 2 3 NF again சொல்லுவா. சரி, ஓகே. ஓகே. see இங்க வந்து நமக்கு என்ன லாஜிக், யூஸ்வலா வந்து இங்க ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்லாம் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? யூஸ்வலா எப்படி கொடுப்பாங்கன்னா ABCD சிம்பிளா எடுத்துக்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஆர்னு ஒரு ரிலேஷன். ஓகே, அவங்க ஒரு 2 ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸை கொடுத்துருவாங்க, 2 3 ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸை கொடுத்துருவாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்ன, அதுக்கு முதல்ல வந்து நீங்க ஒரு ரிலேஷன் கொடுத்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ஸ்னா அது கேண்டிடேட் கீயை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேண்டிடேட் கீயை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அந்த ரிலேஷன்ல இருக்கிற எல்லா கேண்டிடேட் கீயை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்லா கேண்டிடேட் கீஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றதுக்கு நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சம் வீடியோஸ். இங்க வந்து இந்த எக்ஸாம்பிள் வேணா எடுத்துட்டு உங்களுக்கு கேண்டிடேட் கீ எப்படி ஃபைண்ட் பண்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சி இப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கேண்டிடேட் கீயை வந்து ஃபைண்ட் பண்ணணும்னா ABCDEF இருக்கா? என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க, எதெல்லாம் இருக்கு? B இருக்கு, ஓகே, C இருக்கு, தென் D வந்து இல்லை, EF இருக்கு. ஓகே, அப்போ எனக்கு எது மிஸ்ஸிங்கா இருக்கு? எனக்கு எது மிஸ்ஸிங்கா இருக்கு? A வந்து இல்லை அண்ட் D வந்து இல்லை. இங்க பாருங்க, என்னோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து A ஆட்ரிபியூட் மிஸ்ஸிங், D. அப்போ கன்ஃபார்மா என்னுடைய கேண்டிடேட் கீழே AD இருக்கும். கன்ஃபார்மா என்னுடைய கேண்டிடேட் கீழே AD வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு க்ளூ, ஹிண்ட். ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி தேர் வில் பி AD இன் அவர் கேண்டிடேட் கீ. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணுவேன், இதுக்கான க்ளோஷரை கண்டுபிடிப்பேன். AD க்ளோஷர். AD க்ளோஷர் கண்டுபிடிக்கணும்னா AD அது ஆல்ரெடி உள்ள வந்துடும், வில் பி கவர்ட். அப்புறம் A என்ன கவர் பண்ணுது பாருங்க, இண்டிவிஜுவலா A வில் பிரிங் B, A will bring C, A will bring C. ஓகேவா? தென் வந்து CD இருக்கா உள்ள, ஸோ CD will bring E and F, E and F. அவ்வளோதான். இப்போ பாருங்க, A B C D E F எல்லா ஆட்ரிபியூட்ஸும் AD க்ளோஷர் கவர் பண்ணிடுச்சு. அப்போ this is confirm a candidate key. Confirm a candidate key. அவ்வளோதான். வேற எதுவுமே இங்கே கேண்டிடேட் கீ இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. ஏன்னா ஏடின்றது தான் நம்ம ப்ரீவியஸாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிடி க்ளோஷர் கூட கண்டுபிடிச்சேன். சிடி க்ளோஷர் கண்டுபிடிச்சா என்ன வந்துச்சு உங்களுக்கு? சிடி க்ளோஷர் கண்டுபிடிக்கிறப்ப EFCD. அவ்வளோதான். பிகாஸ் எனக்கு ஏடி கம்பல்சரி என்னுடைய கேண்டிடேட் கீழே இருக்கும். ஏடின்றது என்னுடைய கேண்டிடேட் கீழே. இந்த மெத்தட்ல கேண்டிடேட் கீ கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ ஏடி கேண்டிடேட் கீ கண்டுபிடிச்சிட்ட பிறகு, ஸோ ஐ ஷல் இரேஸ் திஸ். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு நார்மல் ஃபார்ம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கேண்டிடேட் கீ கண்டுபிடிச்ச பிறகு we have to look for prime attributes and non prime attributes. எதெல்லாம் பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீயோ அது prime attributeன்னு சொல்வேன். அப்போ prime attributes எதெல்லாம்? ஏவும் டியும் என்னுடைய prime attributes. எதெல்லாம் நான் prime attributes? எதெல்லாம் prime attributes இல்லாதது நான் prime. அப்போ B, C, E, F எல்லாம் நான் prime. அவ்வளோதான். இப்போ ஒரு டிபெண்டன்சியும் நான் எடுத்துப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ டிட்டர்மைன்ஸ் பியா, ஏ வந்து கேண்டிடேட் கீயான்னு பார்ப்பேன். இல்லை. அப்போ இருந்தா நான் அது பிசிஎன்எஃப்னு சொல்லிடுவேன். ஆனால் இல்லை, அப்போ நான் பி சைடு பார்க்குறேன். பி என்னது? ப்ரைம் ஆட்ரிபியூட்டான்னு பார்க்குறேன். இல்லை. ப்ரைம் ஆட்ரிபியூட்னா நான் 3NFன்னு சொல்லிடுவேன். அதுவும் இல்லை. பி என்னது? நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். இட் இஸ் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். அப்போ நான் ஏவை செக் பண்ணணும். ஏ வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருந்தால் இட் இஸ் நாட் இன் 2NF. வந்து ஏ வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட் தான். ப்ரைம் ஆட்ரிபியூட் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நாட் இன் 2NFன்னு வந்துருச்சு. ஸோ ஒரு டிபெண்டன்சி நாட் இன் 2NF வந்த உடனே அப்போ இந்த பர்டிகுலர் ரிலேஷன் வந்து 1NFல தான் இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கு. ஓகேவா?
இதுவே வந்து நான் அதுதான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இட் இஸ் இன் 1NF. சி ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1NF. எனக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க. A determines D. A determines D. அப்போ this is in 3NF. ஏன்னா Dன்றது வந்து எனக்கு prime attribute. D வந்து prime attribute. இந்த பக்கம் prime attribute இருந்தால் நான் will not check for this. அது ப்ரைமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இப்படி இருந்தாலும் சரி, B determines D இருந்தாலும் சரி, this is in 3NF. It is in 3NF. அதுவே AD determines something எதுவாக இருந்துச்சுன்னா இது வந்து BCNF. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், கொடுத்துருக்குற எல்லா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கும் நம்ம செக் பண்ணுவோம். அதில் ஏதாவது ஒன்று கூட எது மினிமமாக வருதோ அதுதான் நம்மளுடைய நார்மல் ஃபார்ம், ஃபைனல் நார்மல் ஃபார்ம். ஸோ 2NF வந்தால் 2NF, ஏதாவது ஒன்று 1NFன்னு வந்துடுச்சு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இது 1NFன்னு சொல்லி முடிச்சுப்போம். இப்படி தான் நம்ம நார்மலைசேஷன் வந்து கேரி பண்ணணும். ஓகே, அதுதான் நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கேண்டிடேட் கீ கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க, ப்ரைம் ஆட்ரிபியூட் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அண்ட் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஆல்ஃபா பீட்டா அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, இது வந்து கேண்டிடேட் கீ ஆர் சூப்பர் கீயான்னு பார்க்கணும். சில இடத்துல நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் சில பேர் செய்கிறாங்க. கேண்டிடேட் கீன்னு நம்ம சொல்லி பழகினனால சூப்பர் கீயாக இருந்தால் அது பிசிஎன்எஃப் இல்லைன்னு கிடையாது. கேண்டிடேட் கீனா ஏடின்றது கேண்டிடேட் கீ. ஏடியோட வேறு எது சேர்ந்துக்கினாலும் ஏடிபி, ஏடிசி, ஏசிடி எது சொன்னாலுமே தீஸ் ஆர் சூப்பர் கீ. சூப்பர் கீ கேண்டிடேட் கீயோட அடிஷ்னலாக ஒரு ஆட்ரிபியூட்ஸ் வந்து சூப்பர் கீ. அப்போ அது சூப்பர் கீயாக இருந்தாலும் அது வந்து பிசிஎன்எஃப்ல தான் இருக்குது. பிசிஎன்எஃப்ல எனக்கு இது கேண்டிடேட் கீ இல்லை, சூப்பர் கீயும் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன செக் பண்ணுவேன்னா பீட்டாவை செக் பண்ணுவேன். பீட்டா வந்து 3 ப்ரைம் ஆட்ரிபியூட்டான்னு பார்ப்பேன். இது பீட்டா சைடு வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருந்துச்சுன்னா ஐ வில் நாட் கோ அண்ட் செக் ஃபார் ஆல்ஃபா. ஓகே, உடனே நான் இது வந்து 3NFல இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணிடுவேன். இட் இஸ் இன் 3NF. அப்படி இல்லை, இதுவுமே ப்ரைம் இல்லை, அப்புறம் நான் நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். அப்போ இது நான் ப்ரைமாக இருந்து இந்த பக்கமும் நான் ப்ரைமாக இருக்குன்னா அப்போ திஸ் வில் பி இன் 2NF. அப்படியும் இல்லை, என்னுடைய பேட் லக் வந்து ஆல்ஃபா டிட்டர்மைன்ஸ் பீட்டாவில் இது நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்குது, ஆனால் இது வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்குது, அப்போ இட் இஸ் இன் 1NF. இஸ் தட் கிளியர் டு எவ்ரி ஒன் நவ்? ரம்யா அருள்ராஜ், ஏ வந்து கேண்டிடேட் கீ இல்லையே பாருங்க. 3NFல இருந்தா இங்க பாருங்க, அபவுட் டேபிள் இஸ் இன் 1NF ட்ரூ தான். அபவுட் டேபிள் சி 3NFல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டாவே அப்போ 1NF 2NF இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோடு. அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் இட் இஸ் இன் பிசிஎன்எஃப்னா இது ரெண்டுமே மூணுமே ட்ரூ. பிசிஎன்எஃப்ல இருக்கணும்னா அது 1NFல இருக்கணும், 2NFல இருக்கணும், 3NFல இருக்கணும், அப்பதான் அது பிசிஎன்எஃப்ல இருக்கும். 2NFல இருக்கணும்னா 1NFல இருக்கணும், அப்பதான் 2NFன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? தட் இஸ் மேண்டேட்ரி. அதாவது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு நான் அட்டாமிசிட்டி ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். செகண்ட் நார்மல் ஃபார்மில் பார்ஷியல் டிபெண்டன்சி ரிமூவ் பண்ணிடுவேன். அதை தாண்டி நான் தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு வரப்ப டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி ரிமூவ் பண்ணியிருப்பேன். அப்போ தேர்ட் நார்மல் ஃபார்மில் ஒரு ரிலேஷன் இருக்குன்னா அது செகண்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் ஆல்ரெடி இருக்குன்னு தான் அர்த்தம். தட் இஸ் அண்டர்ஸ்டுட் டிஃபால்ட்டா. பிசிஎன்எஃப்ல இருக்குன்னா அதோட லோவர் நார்மல் ஃபார்ம்ல அது மேண்டேட்டரியா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அபவுட் டேபிள் இஸ் இன் 3NFன்றப்ப இட் இஸ் இன் 2NF, இட் இஸ் இன் 1NF இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் நாட் ட்ரூ, அதனால டி இஸ் நாட் ட்ரூ. ஐ ஹோப் நவ் இட் இஸ் கிளியர். Prime to prime is 3NF, prime non-prime to prime is also 3NF. Okay, Raji ma'am, row wise unique primary and column wise unique candidate key. அப்படிலாம் இல்லை மேம். பிரைமரி கீ கேண்டிடேட் கீ ரோ வைஸ் காலம் வைஸ்லாம் இல்லை. ஓகே ரம்யா மேம், லைக் யூ ஹாவ் அ டவுட் இல்லை, ஏ க்ளோஷர் கண்டுபிடிச்சு பாருங்க. இங்கே வந்து ஏ க்ளோஷர் கண்டுபிடிச்சு பாருங்க. யூ வில் நாட் கெட் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ். இப்போ பாருங்க ஏ க்ளோஷர் நான் ஃபைண்ட் பண்ணேன் லாஸ்ட் டைமே. ஏ என்ன பிரிங் பண்ணுது உங்களுக்கு, பியும் சியும். ஏ பிரிங்ஸ் பி சி.
பி என்ன கவர் பண்ணுது? பி பிரிங்ஸ் இ. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இல்லையா? டி எங்கே போச்சு? டி ஐ கேன் பிரிங் ஏ பி சி. டி மிஸ் ஆகுதுல்ல, அப்போ ஏ வந்து இட்ஸ் நாட் கேண்டிடேட் கீ. ஏ இஸ் நாட் கேண்டிடேட் கீ. ஏடி மட்டும்தான் கேண்டிடேட் கீ. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு எவ்ரி ஒன் நவ். ஓகேவா? கேண்டிடேட் கீ பிரைமரி கீல உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? கேண்டிடேட், ஆமாம், ஒரு ஒரு டேபிளில் எத்தனை கேண்டிடேட் கீஸ் வேணால் இருக்கும் மேம். ஓகேங்களா? அந்த எத்தனை கேண்டிடேட் கீஸ் வந்து இருக்கோ அதில் ஏதாவது ஒரு கேண்டிடேட் கீயை நான் ப்ரைமரி கீயாக செலக்ட் பண்ணணும். அது என்னோட இஷ்டம். லைக் ஒரு டேபிளில் ரோல் நம்பர் இருக்குது, ஓகேவா, எஸ்எஸ்என்னு இருக்குது, ஆதார் நம்பருன்னு இருக்குது, எல்லாமே கேண்டிடேட் கீ. ரோல் நம்பர் கேண்டிடேட் கீ, எஸ்எஸ்என் கேண்டிடேட் கீ, ஆதார் நம்பர் கேண்டிடேட் கீ. ஆனால் கேண்டிடேட் கீயோட ப்ராப்பர்ட்டி என்னது? யூனிக்காக இருக்கும். ஆனால் கேண்டிடேட் கீழே ஒரு வேல்யூ நல் வேல்யூ வரலாம், ஒரு வேல்யூ நல் வேல்யூ வரலாம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரைமரி கீ வந்து யூனிக்காகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும், அண்ட் ஆல்சோ நாட் நல்லாவும் இருக்கும். அதுதான் நம்மளுடைய ப்ரைமரி கீ. டேவிட்ஸ் பிசிஎன்எஃப் வரும்ல மேம்? ஒன் என்எஸ் கேண்டிடேட் கீ இருக்குமே. பிசிஎன்எஃப் எப்போ நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஎன்எஃப் இப்போ ரெண்டு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபி. ஓகே, சாரி, ரெண்டு டேபிளில் ஒரே டேபிளில் ரெண்டு கீ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏபி. அப்போ அது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்னவா இருக்கலாம்? ஏ டிட்டர்மைன்ஸ் பி மட்டும்தான். ஏ டிட்டர்மைன்ஸ் பி மட்டும்தான். அப்போ நான் ஸ்ட்ராங்காக சொல்லலாம், ஐதர் இட் வில் பி கேண்டிடேட் கீ ஆர் பி டிட்டர்மைன்ஸ் ஏ, ஐதர் திஸ் வில் பி கேண்டிடேட் கீ. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு பிசிஎன்எஃப் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதில் வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக தான் இருக்கு. ஏன்னா என்ன சொல்லுவோம், அதை காம்போசிட் கீயா இருக்கு. பேரா ஏ ப்ரைமரி கீ வந்து இண்டிவிஜுவல், கேண்டிடேட் கீ வந்து இண்டிவிஜுவல் கீயா இல்லை, காம்பினேஷன் ஆஃப் கீ தான் வந்து எனக்கு கீயா இருக்கு. அப்போ எனக்கு அது இண்டிவிஜுவலாக ப்ரைமரி, சாரி, ப்ரைம் ஆட்ரிபியூட்டா இருக்கு. அதனால ஸ்ட்ராங்கா நான் பிசிஎன்எஃப்ல இருக்கவே இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனா ஸ்ட்ராங்கா கண்டிப்பா அது 3NFல இருக்கும்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அதனால அந்த பர்டிகுலர் கொஷனுக்கு அதில் எது விச் கேனாட் பி லைக் ஃபால்ஸ் எதுன்றப்ப ஆப்ஷன் டி. எஸ். ஸோ ஐ திங்க் இந்த வந்து கொஷின் வந்து போயிடுச்சு. எஸ்கியூஎல் ப்ரொவைட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் அக்ரிகேட், ஸோ மீடியன் இஸ் நாட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? தென் in which stage of database design all the necessary fields and the types of databases are listed? So database design stage, ஓகேவா? ஸோ all the necessary field, first field and their types. ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் அதோட டைப்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி டேட்டா டெஃபினேஷனில் தான் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். டேட்டா டெஃபினேஷனில் டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறப்ப, ஸோ அதோடைய இனிஷியல் ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே டைரக்ட் தியரட்டிக்கல் கொஷின். This question, this is also an interesting question. ஓகேவா? database table by name loan record is given. So இந்த டேபிள் பேர் loan records. What is the output of the following SQL query? இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஜாயின் வந்து கரெக்டாக தெரியுதா இல்லையான்றது பார்க்குறாங்க. ஓகேவா? நேச்சுரல் ஜாயின் இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ஜாயின் என்னது? இட் வில் அதுவா தேடும், காமன் காலமை அதுவா மேட்ச் பண்ணிக்கும். நேச்சுரல் ஜாயின் வந்து ரெண்டு ரெண்டு டேபிளில் விச் காலம் இஸ் காமன், அதை வச்சு அந்த ஜாயினை வந்து அது பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது பார்ப்போம். செலக்ட் கவுண்ட் ஆஸ்ட்ரிக். ஓகேவா? இன்னொரு விஷயம், எல்லாரும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். லைக் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் நல் வந்து இக்னோர் பண்ணும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் நல் வேல்யூஸ் வந்து இக்னோர் பண்ணும் அக்ரிகேட் ஃபங்க்ஷனில். ஓகேவா? ஆனால் ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் மட்டும் நல்ல கன்சிடர் பண்ணும். அது எந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்? எஸ், அல்லமேலு சுரேஷ், கேண்டிடேட் கீ சிங்கிளா இருந்தா பிசிஎன்எஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ், கவுண்ட் ஆஸ்ட்ரிக்.
பரிமலா மேம் அண்ட் ஹேமமாலுமே இட்ஸ் கவுண்ட் ஆஸ்ட்ரிக். ஓகேவா? கவுண்ட் மட்டும் இல்லை, கவுண்ட் டிஸ்டிங்க்ட்லாம் இல்லை, கவுண்ட் ஆஸ்ட்ரிக்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து அது நல்ல வந்து இக்னோர் பண்ணாது, நல்லையும் வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேவா? மற்ற எல்லா கேசஸ்லையும் வந்து அதை நல்லா இக்னோர் பண்ணிடும். ஓகே, கம்மிங் டு திஸ் கொஷின். சி, எப்பவுமே இன்னர் குவரிலேருந்து போகணும். செலக்ட் கவுண்ட். ஓகே, ஃப்ரம் இன்னர் குவரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. செலக்ட் பாரோவர் பேங்க் மேனேஜர் ஃப்ரம் லோன் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? அதை எஸ், அந்த டேபிளுக்கு எஸ்ன்னு பேர் கொடுக்குற. தென் பேங்க் மேனேஜர் அண்ட் லோன் அமௌண்ட், அந்த இதுக்கு வந்து டீன்னு பேர் கொடுக்குற. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணா அதுல டோட்டலா எத்தனை ரோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், பாரோவர் அண்ட் பேங்க் மேனேஜர். ஸோ இங்க எழுதிக்கோங்க பாரோவர். ஸோ லைக் வந்து நீங்க எக்ஸாம்ல டோன்ட் ட்ரை டு லைக் ஸ்மார்ட்டா வந்து உங்க ஒர்க்கை முடிக்க ட்ரை பண்ணுங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்பிளைனிங் டு யூ இல்லையா, அதனால நான் கம்ப்ளீட்டா எழுதுறேன். யூ மேக் இட் ஷார்ட். ஸோ இங்க வந்து ராசிகா இருக்கா, ஸோ ராசிகா, கருணா, அண்ட் ஐ ரைட் இட் ஆஸ் ராஜி. ஓகேவா? தென் இங்க பேங்க் மேனேஜர் வந்து பிரவீன், குஷால் அண்ட் பிரவீன். இது எனக்கு ஒரு டேபிள் ஆயிடுச்சு. இந்த டேபிளுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க, எஸ். எஸ். அப்புறம் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டி டேபிள். டி டேபிளுக்கு என்ன வேணும், பேங்க் மேனேஜரும் லோன் அமௌண்ட்டும். பேங்க் மேனேஜர் தென் லோன் அமௌண்ட். பேங்க் மேனேஜர் என்னது, பிரவீன், குஷால், பிரவீன். ஓகே. லோன் அமௌண்ட் வந்து 10,000, 5,000. நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வேண்டி நான் கம்ப்ளீட்டா எழுதுறேன். யூ மேக் இட் சிம்பிள். ஸோ இதை நேச்சுரல் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாரோவர்ல ராசிகா, பிரவீன். ஓகேவா? இந்த இந்த டேபிள்ல அது பிரவீனை தேடும். ஸோ பிரவீன் இங்க இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சிம்பிளா ராசி அப்படின்னு ராசு பிரவீன். ஓகே. ஸோ 10,000. அகெயின் அது மட்டும் இல்லை, இன்னொரு மேட்சும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மேட்சுமே இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து அதையும் கம்பைன் பண்ணும், அந்த மேட்சையும் வந்து அது கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ஸோ அகெயின் ராஸ், பிரவீன், 7,000. ஓகே. அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருணா, குஷல், 5,000. ஓகே. அதே மாதிரி ராஜிக்கு 2 பிரவீன். ராஜி பிரவீன் இங்க இருக்கா. ஸோ ராஜி இங்க எனக்கு ஸ்பேஸ் பத்தல, அண்டர்ஸ்டாண்ட். ராஜி பிரவீன் 10,000. அதே மாதிரி ராஜி, ராஜி again another Praveen 7,000. So totally 5 friends, அவ்வளவுதான் 7,000. So total number of rows எனக்கு இதுல select ஆகுது, natural join perform பண்ணா 5. 5. Okay. So it is 5. So we'll move to the next question. See, if you're finding any difficulty, so நீங்க pause பண்ணி அது பார்த்துக்கோங்க. Okay. A transaction that inserts a new tuple into a database. So ஒரு ரைட் ஆப்ரேஷனுக்கு நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக் வேணும். ரைட் ஆப்ரேஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் லாக் வேணும். ஓகேவா? ஸோ மற்றதுல ஷேர் லாக் வந்து ஒன்லி ரீடிங்க்கு மட்டும்தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக். இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக். ஃபைன். ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி டைம். ஸோ நம்மளோட டிஸ்கஷன் இது வரைக்கும் இன்னைக்கு வச்சுக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ், இல்லைன்னா லாஸ்ட்டாக ஒரு கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எனி ரைட்டிங் ஆப்ரேஷன், ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் லாக். ஓகே. ஸோ வில் எண்ட் அப் வித் திஸ் கொஷின். If time permits, we'll continue with some other session also. ஓகேவா? ஸோ கன்சிடர் த ஷெட்யூல். ஓகே. ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கொஷினை. ஷெட்யூல்
T1, T2, T3 இருக்கு. So this is also எல்லாமே important தான். எந்த ஏரியால இருந்து questions வரும் அதுதான். ஓகேவா? So you have to write T1, T2, T3. Okay. First R of X இருக்கு. T2ல வந்து R of Y இருக்கு. T3ல வந்து right of X. Next T2ல read of X. T1ல R of Y. Fine. ஸோ இதுக்கு நீங்கள் கிராஃபை வந்து ட்ரா பண்ணணும் ஃபைன் ஸோ ரீட் ஆஃப் எக்ஸ்க்கு எங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு பாருங்கள் ரீட் ஆஃப் எக்ஸ்க்கு ரைட் ஆஃப் எக்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் ஸோ T1க்கு இங்கே ஒன்று ட்ரா பண்ணு T2 இங்கே இருக்கட்டும் வேறு எதுவும் கான்ஃப்ளிக்ட் இல்லை ரீட் ஆஃப் ஃபைவ்க்கு ரைட் ஆஃப் ஃபைவ் எங்கேயுமே இல்லை ரீடுக்கு ரைட்டு தான் கான்ஃப்ளிக்ட் அது இங்கே இல்லை ஸோ நோ கான்ஃப்ளிக்ட் ரைட்டுக்கு எங்கே கான்ஃப்ளிக்ட் ரைட்டுக்கு ரீடு வந்து கான்ஃப்ளிக்ட் ஸோ T3லேருந்து T2க்கு ஓகேவா ஸோ அதுவும் முடிஞ்சிச்சு ரீட் ஆஃப் எக்ஸ்க்கு அது கீழே எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை ரீட் ஆஃப் ஒய்க்கும் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை ஸோ இவ்வளோ தான் எனக்கு ஸோ லூப் வந்து ஃபார்ம் ஆகலை ஸோ இட் இஸ் கான்ஃப்ளிக்ட் அண்ட் வியூ சீரியலைசபிள் கான்ஃப்ளிக்ட் அண்ட் வியூ சீரியலைசபிள் okay so I hope I tried my best to cover maximum questions okay so keep learning keep revising நீங்க படிச்சு ஆல்ரெடி படிச்சிருக்கிறது நல்லா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க புது புது விஷயத்தை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு டோன்ட் கம் அண்டர் ப்ரெஷர் எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதுவே வந்து நல்லா மறுபடியும் நல்லா ரிவைஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க okay so we'll end up this today's session all the very best to all the aspirants. Okay. Thank you all. If you are having any doubts or queries regarding the questions discussed, you can just post your queries or comments in the comment section. Thank you. Thank you so much.